விஜயோட தொண்டர்கள் வந்து இந்த கரூர் விட்டுருங்க, இதுக்கு முன்னாடி வந்து சாலை விபத்தில் இறந்துருக்காங்க இந்த மாநாடுக்கு வர காரணத்தினாலேயோ. இப்போ நம்ம சமீபத்தில் இந்த நாமக்கல்ல பேருந்துல போயிட்டு இருக்கும் போதே 2 சக்கர வாகனத்துல 2 பேர் சைட்ல விழுகிறதையும் நம்ம விழுறது பார்த்தோம். அப்போ வந்து தன்னோட தொண்டர்களை நெறிப்படுத்தணும், இல்லை தொண்டர்களுக்கு வந்து ஏதோ உயிர் சேதம் ஆச்சுன்னா அந்த இடத்துல போய் விஜய் அவர்கள் வந்து துக்கம் விசாரிச்சாரு, இல்லை தொண்டர்களோட திருமணத்துக்கு கலந்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. விஜய் படத்தில் நடித்ததை தவிர்த்து தன்னோட தொண்டர்களுக்குன்னு எதுவும் செஞ்சதில்லை. தொண்டர்கள் அவர் மேலே உயிரை கொடுக்கறதுக்கு கூட தயாராக இருக்கிறாங்க. இது ரெண்டு புரிஞ்சுக்கணும். தொண்டரோட பாசம் வந்து இந்த அளவுக்கு இருக்குது, விஜய் அவங்களுக்கு திருப்பி என்ன செஞ்சாருன்றது அதை விட கம்மியாக இருக்குது. இது மூன்றாவது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, 70 மணி நேரத்துக்கு பிறகு ஒரு ஆடியோ விட்டுருக்காரு. இந்த ஆடியோவை வந்து ஆடியோ வீடியோ விட்டுருக்காரு. அதான் அந்த தொலைக்காட்சியில் அந்த பேட்டிக்கு மாதிரி ஒன்று அவரே சுயமாக பேசி விட்டுருக்காரு. இதை வந்து மறுநாள் விட்டுருக்கலாம், இல்லை சம்பவம் நடந்த உடனே இதை பற்றி பேசியிருக்கலாம். இல்லை, அவர் ஒரு இரங்கல் தெரிவிக்கிற ட்வீட்டே அவர் சென்னையில் லேண்ட் ஆன பிறகுதான் வந்து ட்விட்டரில் பதிவிடுறாரு. அதை பதிவிடுறதுக்குள்ளேயே குடியரசுத் தலைவர்ல இருந்து பிரதமர், மற்ற மாநில முதல்வர்கள், பிரபலங்கள் எல்லாருமே வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகுதான் இப்போ மக்களை கையாளுறதோ இல்லை ஒரு கட்சி நடத்துறதுக்கோ விஜய்க்கு தெரியல அப்படின்றது நான் புரிஞ்சுக்கிட்டுமா இங்கேருந்து ஒன்று. ரெண்டாவது, அவர் எடுத்துக்கிற அந்த இடைவெளி கால தாமதம் இருக்கு பாருங்க, இது வந்து விஜயால் ஒரு விஷயத்த வேகமாக செய்ய முடியாதோ அப்படின்ற அந்த ஐயம் எனக்கு வருது. அதுங்க ஒரு நடிகராக இருந்துட்டாருன்னு வச்சுக்கிங்களேன், நமக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஏன்னா அது அவர் நடிக்கிறாரு, அவருக்கு பிடிச்ச மாதிரி அவர் நடிப்பார், அவருக்கு பிடிச்ச மாதிரி இயக்குனர்கள் அதை இயக்குவாங்க, அது அவரோட தொண்டர்கள் அதை ஆரவாரத்தோடு எடுத்துக்குவாங்க, அது வேற. பட் அரசியல் பொது வாழ்க்கை என்பது வேற.